வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, ரீசெண்டா திரையரங்குல வெளியாகி இப்போ ஓடிடில வெளிவந்திருக்கிற பேபி கேர்ள் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகி வெறும் 15 நாள்ல 1,75,00,000 வசூல் பண்ணி ஒரு பெரிய சாதனையை இந்த லோ பட்ஜெட் படம் பண்ணியிருக்கு. நிவின் பாலி லிஜோமோல் காம்போவே படத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். சரி, இந்த எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையாங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். நிவின் பாலி திருவனந்தபுரத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்டனரா வேலை செஞ்சுட்டு வர்றாரு. ஒரு நாள் அவர் கூட வேலை செய்யற ஒருத்தர், நாளைக்கு நான் வர்றதுக்கு லேட் ஆகும், நீ எனக்காக சேர்ந்து சிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இதனால நிவின் பாலியும் அன்னைக்கு லேட்டா வேலைக்கு வராரு. ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்து வெறும் 3 நாளே ஆன ஒரு பச்சிளம் குழந்தை காணாம போகுது. ஹாஸ்பிட்டல் முழுக்கவே ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உருவாகுது. போலீஸும் உள்ள வராங்க. இங்கதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. நிவின் பாலி லேட்டா வந்தனாலேயே போலீஸ்க்கு அவர் மேல ஒரு சந்தேகம் வருது. விசாரணை, சந்தேகம், போலீஸ் நெருக்கடின்னு நிவின் ஒரு பக்கம் மாட்டிக்கிறாரு. ஆனா நிவினுக்கு தெரியும் தான் தப்பு செய்யல அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைய நிஜமாவே கடத்துறது யாரு, எந்த தூக்கமும் இல்லாத சூழ்நிலையில நிவின் களத்துல இறங்கி அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாரு. நிவினோட தேடலும் அதுல வர அதிரடி திருப்பங்களும் தான் படத்தோட மீதி கதை. முதல்ல நிவின் பாலி பத்தி சொல்லி ஆகணுங்க. ஹீரோ பில்டப் எதுவுமே இல்லாம ஒரு அண்டர் பிளே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா படத்தோட உண்மையான தூண் யாரு அப்படின்னா அது லிஜோமோல் தான். குழந்தை பாசத்துல தவிக்கிறதும், புகுந்த வீட்டுல கஷ்டப்படுறது, கணவனை துணிச்சலாம் எதிர்க்கிறதுன்னு பின்னி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்கு விருது கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் சங்கீத் பிரதா பத்தியும் சொல்லி ஆகணும். படம் முழுக்கவே ஓடிட்டே இருக்காரு. இவருக்கு ஹீரோவை விட அதிக சிங்கள் இருக்குன்னே சொல்லலாம். போலீஸ் ஆபீசர் அவர் அபிமன்யும் அவரோட ரோல கச்சிதமா பண்ணியிருக்காரு. பாபி சஞ்சய் கூட்டணியில மும்பை போலீஸ் வரதுக்கு அப்புறம் இங்க ஒரு சாதாரண கதையை எவ்வளவு த்ரில்லிங்கா மாத்த முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. சாம் சிஎஸோட பின்னணி இசை படத்தோட டென்ஷனை அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி தான் இருக்கு. சயித் குமாரனோட எடிட்டிங்ல படம் 124 நிமிஷம் விறுவிறுப்பாவே கொண்டு போகுது. படத்துல என்னென்ன பிளஸ் இருக்குன்னு பாத்திரலாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி கேட்பாரு, காணாம போனது ஒரு குழந்தை தானே, எதுக்கு இவ்வளவு மெனக்கடணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு உயர் அதிகாரி சொல்ற பதில் ரொம்பவே டச்சிங்கா இருக்கு. நாளைக்கு அதே குழந்தை சிக்னல்ல பிச்செடுக்கிற நிலைக்கும் வரலாம், அதை தடுக்கிறது நம்மளோட பொறுப்புன்னு சொல்ற வசனம் அருமையா இருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒன்னாவே இருக்கு. குழந்தை கடத்தல் அம்மா சென்டிமெண்ட் இருக்கிறனால இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. படத்துல மைனஸும் இல்லாம இல்லைங்க. குழந்தைய ஒரு கட்டப்பையில வச்சு கடத்தல் சீன் போன வருஷம் 2025ல டிஎன்ஏ படத்துல வர அதே சீன் மாதிரிதான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல 30 நிமிஷம் தேவையில்லாம கதையை இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கதை ஒரே நேர்கோட்டுல போகாம அக்கா தம்பி, ஒரு தம்பதி, நாயகன் என 3 ட்ராக்ல போறனால ஆரம்பத்துல சின்ன குழப்பம் வரலாம். கிளைமேக்ஸ்ல வர அந்த திருப்பம் நீங்க படம் பார்த்தாதான் அந்த படபடப்பு உங்களுக்கு புரியுங்க. ஆக மொத்தத்துல பேபிகள் சில குறைகள் இருந்தாலுமே கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். நீங்க இந்த படம் பார்க்கலைன்னா கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.